இப்போ முதல்ல இந்த சுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன் 3 பேரும் வருவாங்க. இடி மின்னல் மலை. ஆமாம், இவங்க 3 பேருமே கரெக்டாக அந்த கேள்வி நேரம் முடிகிற நேரம் தான் வருவாங்க, ஒன்றா வருவாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒன்றும் பெரிய தகராறு அப்பப்போ நடக்கும். தகராறு, வாக்குவாதம், அது இது சபையை ஒத்தி அதெல்லாம் நடக்கும். பெரிய அளவில் கலவரம்னு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் இறந்தப்போ ஒரு தடவை அந்த நேரம் இருந்த அன்னைக்கு சபைக்கு வந்து எல்லாரும் சஸ்பெண்ட். வேற வந்து இந்த அம்மா மட்டும்தான் அன்னைக்கு வரல. அந்த நேரம் தான் என்ன பண்ணாங்க, இனிமேல் இந்த அம்மா வரமாட்டாங்கன்னு எல்லாமே இவங்கெல்லாம் ரெடியா வரமாட்டாங்கன்னு ஒரே இது. திடீர்னு பார்த்தா அந்த முதலமைச்சர் அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? மற்றவங்களுக்கு டைம் கொடுக்குறதோ மற்ற விஷயம் மற்றவங்க அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது ரொம்ப எளிமையா, ஏன்னா இப்போ அந்த அம்மா இருக்கும்போது ஒரு இது இருக்கும். ஆமாம். யார் எடப்பாடி இப்போதைய முதல்வர் வந்து எப்பவுமே இறுக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இல்லை அப்படி தான் இருக்காரு, இல்லை ஜாலியாக இருப்பார்? வணக்கம் நேயர்களே. வணக்கம். அரசியல் பழகுவோம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பெரும்பாலும் நம்முடைய முதல்வர்கள், பெரிய தலைவர்கள் குறித்த அறிவாலயம் சேகர் சாருடைய அனுபவங்கள் அந்த தான் நம்ம தொடராக பேசிகிட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு ஆவணம் அது மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு இருக்கிற தலைவர்களை தாண்டி நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவர்கள் எப்படிலாம் பழகுனாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி ஆளுமையாக இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்குறேன். ஏன்னா வழக்கமான அரசியல் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கம்மியாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கணும். இது வந்து நம்ம ஒரு 10 புத்தகம் படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் இன்றைக்கும் நம்ம வந்து சட்டசபையில் முதல்வர்களுடைய செயல்பாடு, அதாவது கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், இப்போதைய முதல்வர், இந்த மாதிரி இவர்களோட அவர் பார்த்ததை இன்றைக்கி நம்மள்கிட்ட பகிர விரும்புகிறார், அது பகிர இருக்கிறார். அதனால் நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. ஆனால் சமீப இதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயும் கவனம் வைங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை மேலும் மேலும் செயல்பட தூண்டும். இன்னும் கொஞ்சம் பல விஷயங்களை என்னால் கொண்டு வர முடியுன்றதை நான் சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சிக்கு போகிறேன். சார் வணக்கம். வணக்கம். முதல் கேள்வியில் போயிடலாம். என்கிட்ட நான் பல நண்பர்கள் கேட்டாங்க, அவர் எப்படி அறிவாலயம் சேகர்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன முதலதுலையே அவங்க சரியாக புரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரியல. இப்போ அறிவாலயம் சேகரா, அதை தாண்டி வேறு சேகரா என்னப்பா அப்படின்ற மாதிரியும் என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க. ஏங்க, அவர் எல்லாருக்குமான ஒரு பத்திரிகையாளர், அவர் அதிகமாக அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர்களால் அறியப்பட்டவர், அவருடைய அனுபவத்தை பகிர்கிறார். அதற்காக வேற மற்றவர்கள் எல்லாத்தையும் நல்லவர்கள் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பத்திரிகையாளர் அவர் பார்வையில் சொல்கிறாருன்னு தான் நான் பதில் சொன்னேன். நீங்களும் சொல்லுங்க. இல்லை, அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ தினகரனில் இருக்கும்போது 2 சேகர். ஒன்று நான் அறிவாலயம் பீட்டு, இன்னொரு சேகர் கோர்ட், ஹைகோர்ட். அப்போ வெளியில இருந்து கேட்குறவங்க வந்து ஒன்று எந்த சேகர்னு ஒன்று, எந்த சேகர், கோர்ட்டு சேகரா அறிவாலயம் சேகரா? இவங்க அறிவாலயம் சேகர். அதே மாதிரி அறிவாலயத்திலிருந்து யாராவது ஃபோன் பண்ணால் சேகர்னா எந்த சேகர்மானா அறிவாலயம் சேகர் அவங்க. இதனால இது அப்படியே மற்றவங்களும் சொல்லி அந்த ஏரியா, அந்த பத்திரிகை எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் சொல்லி அப்படி வந்தது. அது அறிவாலயம் சேகர். என்னோட ஒரு வாட்டி அந்த பாலு, நாத்திகம் பாலு இருந்தார். அவர் ஒரு வாட்டி எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்டையும் இவனை வந்து இவங்க ஆஃபீஸில் நேர்ந்து விட்டுட்டாங்க அறிவாலயத்துக்கு அப்படின்னே சொன்னார். அறிவாலயத்துக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு அந்த சேகரும் வெளியே இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் இதில் தான் இருக்காரு. இல்லை, அதுலேருந்து இப்போ அவர் தனியாக செய்திகள்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹைகோர்ட் கோர்ட் சேகர்னே பேர். கோர்ட் சேகர். ஆமாம், நம்ம நண்பர் தானே. அதனால் அறிவாலயம் சேகருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டீங்க. சரி, இப்போ வந்து நம்ம இந்த 4-5 முதல்வர்கள் இவர்களுடைய சட்டசபை செயல்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள், அதுலேயும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தவர்கள். பொதுவாக சட்டசபைன்னு அப்படி தானே இருப்பாங்க. நீங்கள் கடுமையான இதில் 72 கட்சியில் நீக்கப்பட்ட பிறகு கலைஞரும் சரி, எம்ஜிஆரும் சரி, 2 பேரும் கடுமையான மோதல்லாம் ஈடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெற்றியை பெற்று எம்ஜிஆர் வந்து அமர்ந்தார். அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள்லாம் 2 பேருடைய நட்பை வெளிப்படுத்துகிற மாதிரி பல நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் பார்த்ததில் அந்த மாதிரி ஏதாவது? இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபை அது ஒரு இதாக இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பாக வருவார். அவர் வந்து இப்போ சட்டசபைன்னா அந்த கேள்வி நேரம் முதல்ல இருக்கும். ஆமாம், கேள்வி நேரம் முடிகிற நேரம் தான் வருவார் அவர் பெரும்பாலும். வந்து உட்காந்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த மற்ற 0 ஓவர்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனை அது மற்றது அவர் சிலதுக்கு அவரே பதில் சொல்லுவார். முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு அவர் சொல்லுவார். ரொம்ப ஏதாவதுன்னா நான் அப்போ வந்து நெடுஞ்செழியன், இல்லைன்னா அதுக்கு முதல் நாஞ்சில் மனோகர் அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி மற்றதுன்னா மீதி யாராவது சொல்லுவாங்க. அதுதான் அவருடைய இது. எம்ஜிஆர்
கலைஞர் அப்படி இல்லை, ம். 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடுவார். சட்டசபை 9:30 ஆரம்பிக்கிறதுக்கு 9:30 மணிக்கு சட்டசபைனா 8:30க்கெல்லாம் வந்துடுவார். ஆ வந்து ஸ்பீக்கர் ரூமுக்கு போய் இன்றைக்கி என்னென்ன பொது ஒத்திவைப்பு தீர்மானம் வந்திருக்கு, கவர்னர் தீர்மானம் வந்திருக்கு, கேள்வி அவர் சம்மந்தப்பட்டது முதல்வர், அது சம்மந்தப்பட்ட போலீஸ் சொன்னால் அது என்ன வந்திருக்கு, என்ன பதில் இருக்கா இல்லையா, ம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது இருந்தால் தான் அதை ஆரம்பிப்பார். ம். பதில் வரலன்னு அந்த கேள்வியை தள்ளி வைக்க சொல்லுவார். ம். அதே மாதிரி ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை, அடிதடி இல்லை துப்பாக்கி சூடோ இல்லை பெரிய கலவரம்னா அந்த கலெக்டரும் எஸ்பியும் தூங்க விட மாட்டாரும்பாங்க. ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் வேணும் அதை வேணும்னு கேட்டு காலையில் அசம்பிளி எடுக்கும்னால அவருக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடணும்பார். ம். தயாரிப்போடு வருவார். இது மாதிரி கொஞ்சம் இதாகவும் நல்லா சட்டசபையை நல்லா கொண்டு போவார் கலைஞர். ம். ஒரு தடவை கேபி கந்தசாமி ஐயா அவங்க தான் வந்து அமைச்சர் அறநிலைத்துறை. விபி துரைசாமி அவர் இப்போ பிஜேபியில் இருக்கார். ஆமா. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த கோயிலுடைய அசையும் சொத்து என்ன, அசையா சொத்து என்ன? இல்லை, முதல்ல மூலக்கேள்வி ஒன்று வருது. மூலக்கேள்விக்கு அவர் பதில் சொல்லிட்டார். கேபிகே வந்து எந்திரிச்சு அந்த அவங்க பிரிண்டட் ஆன்சர் வரும்ல அதை படிச்சுட்டார். அடிஷ்னல் கேள்வியாக அவர் கேட்குறாரு, அசையும் சொத்து எவ்வளோ, அசையா சொத்து எவ்வளோ? பதில் இல்லை, ஏன்னா அது அமைச்சருக்கு அது இல்லை. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, தனி கேள்வி போடவும்னு உட்காந்துருவாங்க. டக்குன்னு கலைஞர் எந்திரிச்சார். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுடைய அசையும் சொத்து அங்கு வந்து செல்லும் பக்தர்கள், அசையா சொத்து அங்கே வீட்டிற்கும் சிலை எல்லாம் ஒரே அந்த மாதிரி நிலைமையை சமாளிப்பார். இந்த அம்மா வந்து ரொம்ப ரேராக சில கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க, போலீஸ் சம்மந்தப்பட்டது மற்றதுக்கு. அதை விட இந்த தீர்மானம் போலீஸ் சம்மந்தப்பட்டதுன்னா பதில், ஒத்திவைப்பு தீர்மானம்லாம் அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. அதிகமாக 1 டன் நிறைய வரும். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் கேட்குறது, கலைஞரும் எம்ஜிஆரும் இருந்த சட்டசபையில் 2 பேருக்கும் இடையிலான பேசிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததா? பேசிக்க மாட்டாங்க, வந்தால் வணக்கம் சொல்லிக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க, ஏதாவது விசாரிச்சுக்கிடுவோம், நலம் விசாரிச்சுக்குவாங்க. இப்போ சப்போஸ் லேட்டுன்னா என்னன்னு விசாரிப்பார். அது மாதிரி இவங்க என்னன்னு கேட்டுக்குவார். இப்போ டெல்லி போயிட்டு வந்தா, அது போயிட்டு வந்தா, சும்மா ஜென்ரலாக எப்படி இருந்துச்சு என்ன அந்த மாதிரி கேட்டுக்கிறதோட சரி. வேற அரசியல் ரீதியான அப்போல்லாம் வந்து அந்த சட்டசபையில் நடுவில் ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆமாம், நேரடியாக அப்படி உட்காந்து குறிஞ்சி பேசிடலாம். 2 பேரும் பேசிக்கலாம், நல்லா பேசிக்குவாங்க. அது தனிப்பட்ட முறையில் நட்பு அவங்களுக்குள்ள எப்போவுமே. ஒரே கலைஞரே எத்தனையோ 40 ஆண்டு கால நண்பர்ன்றவார். இவரும் அதே மாதிரி. எம்ஜிஆரும் ஒரு இதில் அவரை விட்டு கொடுக்கவே மாட்டாருமா. ஒரு வாட்டி கூட யாரோ மீட்டிங்கில் கருணாநிதினதுக்கு என்ன கூப்பிட்டு திட்டினாருன்னாங்க. நான் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு. கார்ல இருந்து இறக்கி விட்டாரு. ஆமாம், அந்த மாதிரிலாம் அவர் கொஞ்சம் 2 பேருக்கு முன்னாடியில் ஒரு தனிப்பட்ட நட்பு நல்லா நீடிச்சது. செல்வி அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அந்தம்மா அவங்க ஏதோ ப்ராப்ளம் அட்மிட் ஆயிருந்தாங்க, வயிற்றில் ஏதோ பிரச்சனையானு தெரியல. அப்போ கலைஞருடைய மகள். ஆமாம், அப்போ கலைஞர் ஒரு நாள் லேட்டாக வந்துடுறார் சட்டசபைக்கு. கலைஞர் என்னைக்கா வராமல் இருப்பாரா சட்டசபைக்கு? பெரும்பாலும் வந்துடுறாரு. வெளியூர் போனாலோ இல்லை வேற ஏதாவது முக்கியமான இது இருந்தாலோ, மீட்டிங் காலையில் ஏதாவது ஒரு மீட்டிங் இருந்தாலோ தவிர மற்ற நாள்லாம் கரெக்டாக வந்துடுறாரு. அது முன்னாடியும் வந்து உட்காந்துருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி வந்து உட்காந்துருவார். அப்போ ஒரு நாள் அவர் வர லேட் ஆச்சு. எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, பக்கத்தில் இருக்க பேராசிரியர் அன்பழகன்ட்ட, எப்படி எங்கே அப்படின்னு. டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அங்கே போயிட்டு இங்கே வருவார். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். வணக்கம் விசாரிச்சுக்கிட்டாங்க. அது அசம்பிளி முடிஞ்சு கலைஞர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டல், அவர் ஈவினிங் 6 மணிக்கு ஆஸ்பத்திரி போகிறதில் எம்ஜிஆர் அசம்பிளி முடிஞ்சு நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து இந்த டாக்டர் ரெங்கபாஷ்யம் அவர்கிட்ட பேசி, இன்னும் வேறு என்னென்ன சிறப்பான சிகிச்சை செய்யணும் அதெல்லாம் சொல்லுங்கள், மருந்து எதுவும் கொண்டு வரணும், வெளியிலேருந்து எதுவும் கொண்டு வரணுமா அப்படின்னு நான் ரொம்ப விசாரித்தேன். அடிக்கடி வேறு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாருன்னு. ஃபுல்லாக எல்லாமே சிறப்பான சிகிச்சைக்கு பூரா ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்லுவார். அதை இவரும் நண்பர்ன்ற முறையில் அதை அங்கீகரிச்சுக்கிட்டார். இவர் கேட்டுக்கிட்டார். தெரியும், அவருக்கும் தெரியும். ஏன்னா அதுக்கு முந்தியெல்லாம் அவங்க ரொம்ப நட்பாக தானே இருந்தாங்க. அரசியல் ரீதியாக எதிர இருந்தாங்க. குடும்பத்தோட ஒரு நட்பு வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லதுன்னு. சரி, இது இல்லாமல் வேற சட்டசபையில் நடந்தது, இப்போ வேற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு வாட்டி துரைமுருகனுக்கு திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்து மாதிரி வந்துடுச்சு. டக்குன்னு உடனே எம்ஜிஆர் எதிர இருந்த வேற சிஎம் அந்த தண்ணி ஒரு டம்ளரில் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து தெளித்து அப்புறம் உடனே அதுக்குள்ளே எல்லாம் வந்தாங்க, அந்த வாட்சின் வாட்டெலாம் ஓடி வந்தாங்க, வந்து அவரை எடுத்துகிட்டு போய் அப்புறம் உடனே சரியாயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு கிடினஸ் மாதிரி அந்த மாதிரி
அவர் ஆனால் துரைமுருகன் தான் அவருடைய கல்விக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாருமாங்க ஆரம்பத்தில். அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. கலைஞர் அந்த மாதிரி நிறைய சில சட்டசபை நிகழ்ச்சிகள் ரொம்ப ஊன்றி கவனிப்பார். இப்போ அவருக்கு பதில் வந்துன்னா இங்கே பேராசிரியர் இருப்பார். சப்போஸ் சில நேரம் அவர் வர முடியல. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ முதல்ல இந்த சுப்பு, ரஹ்மான் கான், துரைமுருகன் 3 பேரும் வருவாங்க. இடி மின்னல் மழை. ஆமாம், இவங்க 3 பேருமே கரெக்டாக அந்த கேள்வி நேரம் முடிகிற நேரம் தான் வருவாங்க. ஒன்றா வருவாங்க வெளியில் உட்காந்து. அப்போ முனுஆதி தான் சபாநாயகர். வந்துட்டிங்களா அப்படிம்பாரு. வந்து ஒரு வாரமாக அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஆரம்பிக்கும். இப்போ கவர்னர் தீர்மானம்லாம் இருக்கும். அதில் வந்து வரும் விவர அறிக்கை அவை முன் வைக்கப்பட்டுள்ளது அப்படி கொடுப்பாங்க. அதை மந்திரி படிப்பார். இவர் சுப்பு எந்திரிச்சு விவர அறிக்கையில் விவரம் இல்லைம்பார். அது இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை கவர்னர் தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் போட்டு பதில் திருப்பி திருப்பி கேட்டு ஒரு வழி பண்ணிடுவாரு. அப்போ அந்த 3 பேருமே இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒன்று இவர் பிரச்சனை, அவர் பிரச்சனை, அவர் பிரச்சனை, சபையே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு வழி ஆயிரும். அதனால் இந்த 3 பேரும் அந்த மாதிரி ஒரு சஸ்பெண்டு 3 பேருமே ஏறி ஒரே பிரச்சனை சட்டசபையில். அப்போ சஸ்பெண்ட் ஆனோடனே அந்த மீதி சட்டசபை காலம் இருக்குது, இவங்க வர முடியாது. கலைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு இடி மழை மின்னல் வச்சு தமிழ்நாடு பூரா டூர் போயிட்டு வாங்க. எல்லாம் டிக்கெட்டு இப்போ காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி அந்த கூட்டத்தை பார்த்தாங்க. அது ஒரு பெரிய இது. நீங்கள் சட்டசபையில் தானே பேச விடல, நாங்கள் மக்கள் சபையில் பேசுகிறோம் அப்படின்னு. ரஹ்மான் கான் எங்கள் தொகுதி தான், அப்போ சேப்பாக்கம் தொகுதி தான். அவர் பேசுகிறதே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கேட்குறது. சுப்பு பேசுகிறதும் நல்லா வரும். சுப்பு பேசும்போது சபை ஃபுல்லாக வந்துடுவாங்க, எல்லாரும் வந்து பார்க்க வந்துடுவாங்க. அவர் ரொம்ப வேகமாக பேசுவார், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார். எம்ஜிஆர்லாம் ரொம்ப ரசிப்பார். சுப்பு பேச்சா நல்லா சிரித்து ரசிப்பார். எதிர்கட்சியாக இருந்தாலும் ரசிப்பார். அந்த இது ஃப்ரீடம் கொடுத்தாரா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து? இல்லை, பேச விடுவார். ஒரு வாட்டி சுப்பு ஏதோ ஒரு இதில் பேசும்போது, அப்போ சுப்பு ஏடிஎம்கே ஜனநாயகம் வந்து நம்ம கட்சியில் அதெல்லாம் கிடையாது, அது வேற அப்படின்னாரா. எம்ஜிஆர் சிரிக்கிறாரு. அந்த மாதிரி சுப்பு கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவார். இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஏதாவது பெரிய மோதல் மாதிரி நடந்து அந்த மாதிரி ஏதாவது? எம்ஜிஆருக்கு அவர் முதல்ல எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் அவர் நான்லாம் வர்றதுக்கு முன்னாடி பெரிய கலவரம் நடந்து செருப்புலாம் வீசி அப்புறம் தான் சட்டசபை செத்து விட்டதுன்னு போயிட்டு KM மதியழகன் அந்த பீரியட். அதான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒன்றும் பெரிய தகராறு அப்பப்போ நடக்கும். தகராறு, வாக்குவாதம், அது இது சபையை ஒத்தி அதெல்லாம் நடக்கும். பெரிய அளவில் கலவரம்னு ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் இறந்தப்போ ஒரு தடவை ஆச்சு. எம்ஜிஆர் இறந்தப்போ அந்த ஜானகி, ஜெயலலிதா அவங்க அப்போ வாக்கெடுப்பு நடந்தது இல்லை. அப்போ வெளியில இருந்தெல்லாம் ஆளை கொண்டாந்து அடிச்சு விரட்டினாங்க, ஜேபிஆர் விரட்டினாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரிய வாக்கெடுப்பு நடத்துறப்ப எல்லாத்தையும் கதவெல்லாம் மூடி ஒரே இதாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய ரகளை அந்த நேரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் படிக்கும்போது, கலைஞர் அந்த பட்ஜெட் படிக்கும்போது வாட்டி இந்த அம்மா பிரச்சனை பண்ணிச்சு. இந்த அம்மா ஒரு இது பண்ணாங்கல்ல, அப்போ கிராஸ் பண்ணி பேசும்போது ஒரே வாக்குவாதம். அந்த நேரம் ஒரு பெரிய இது. கலைஞருக்கு எதிராக அமைச்சர் குழந்தைவேலு ஒரு இது, ஆமாம், ஒரு சொத்து வாங்கிட்டாங்க, மூக்க அழகிரி வாங்கிட்டாருன்னு ஒரு இது கொண்டு வந்தார். அப்புறம் இல்லைன்னாரு இவர். ஏன்ட்டு ஆதாரம் இருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு டாக்குமெண்ட்டு. அப்புறம் அந்த டாக்குமெண்ட் வந்து இல்லை, உண்மையானது அல்ல அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேல் நடவடிக்கை எதுன்னா எம்ஜிஆர் வேண்டான்ட்டாரு, அதை அப்படியே விட்டுருங்கன்ட்டாரு. இல்லை, அது ஒரு சவாலை விட்டு. ஆமாம், அவர் குழந்தைவேல சவால் எது நிறைவேற்ற முடியலன்னு கலைஞர் பெருசாக பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறப்போ எம்ஜிஆர் சரி போதும் விட்டுருங்க, ஏன்னா அது குடும்ப விவகாரத்துக்கு கல்ற மாதிரி ஆயிரும், வேண்டான்னு விட்டு அதை விட முடிச்சுட்டாங்க. அந்த கலைஞர் பெருந்தன்மையாக விட்டுட்டாரு. கலைஞரும் விட்டார், எம்ஜிஆர் அதுக்கு மேலே அதை போடும். அவங்க 2 பேருடைய நட்பு அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஆமாம். இப்போ எம்ஜிஆருக்கு மறைவுக்கு பிறகு மோதல்லாம் நடந்து ஜார்ஜியை பிரிஞ்ச பிறகு கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வர்றார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு. அந்த டைம் சட்டசபை எப்படி இருந்தது? முதல் அவர் ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் பொன்முடி, இப்போதைய முதல்வர் ஸ்டாலின், ஆற்காடு, ரொம்ப பேர், KN நேரு எல்லாருமே இப்போ சட்டசபைக்கு முதல் முறையாக எம்எல்ஏ எல்லாரும் வராங்க. அப்போ சீனியர் எல்லாமே இருந்தாங்க. அப்போ பேராசிரியர் எல்லாமே. ஏன்னா முதல் தடவை பட்ஜெட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு. அப்புறம் ரொம்ப இதோட தான் அந்த பட்ஜெட்டே ரொம்ப சிரத்தை எடுத்து தயாரிச்சாருமாங்க. ஏன்னா பட்ஜெட்டு இது பண்ணணும் அப்படின்ட்டு பெரிய அளவில் இருக்கணும்னுட்டு. ஆனால் அதுக்கு இடையில இந்த அதுக்கு முன்னாடி இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இருந்துச்சு. இந்த அம்மா அரசியல் விட்டு விலகிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த லெட்ரு, அந்த பிரச்சனை, அந்த ரைடு இதெல்லாம் இருந்தது இல்லை. அப்போ இந்த அம்மா தான்
எதிர்க்கட்சி தலைவர். அன்னைக்கு சட்டசபை வழக்கம் போல அவனுக்கு கலைஞர் அன்னைக்கு வந்தார். எல்லாருமே சட்டசபையில் இன்னைக்கு படிக்க போகிறாரு, முதல் தடவை பட்ஜெட்டு என்ன படிக்க போகிறாரு தலைவர்னு எல்லாம் வந்துட்டாங்க. ரொம்ப திமுக தொண்டர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்றைக்கி. ஆனால் இந்த அம்மா அதை முதல்ல எழுந்த உடனே பட்ஜெட், எப்போவுமே பட்ஜெட்னா பட்ஜெட் மட்டும் ஆரம்பிப்பாங்க. இவங்க எழுந்து கிராஸ் பண்ணி நான் பேசணும்னு நாங்கள் பேச விடலை. முதல்ல பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் தான் ஸ்பீக். இதில் பிரச்சனையானோன்னா அந்த அம்மா தகராறாகி வச்சு ஒரே கைகலப்பு வரைக்கும் போயிடுச்சு. இது அவருக்கு ரொம்ப டென்ஷன், அவருக்கு கலைஞருக்கு பட்ஜெட். ஆனால் அதுக்கப்புறம் படித்தாலும் இந்த அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வெளியில் போனாங்க, இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கவர்னர்கிட்ட போனாங்க, ஒரே பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் தான் அரசியல் டெவலப்மெண்ட்டு தெரியுமா எல்லாத்துக்கும். அது மொத்தத்தில் அன்றைக்கி ரொம்ப அவர் கலைஞர் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருந்தார், டென்ஷனாக தான் இருந்தார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல. என்னதான் சிறப்பான பட்ஜெட்னாலும் இந்த சம்பவத்தால் அவர் கொஞ்சம் இதாகிட்டார். ஓராண்டுகள் அந்த ஆட்சி இருந்திருக்கும்ல, ஓராண்டு இருந்தது. ஆமாம். அந்த ஓராண்டில் சட்டசபை செயல்பாடுகள்லாம் அவர் எப்படி காட்டினார்? ஒரு வழக்கமாக தான் கலைஞர் எப்போவுமே சட்டசபைனா ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக இது பண்ணுவார். மற்றவங்களும் பேசணும்னு நினைப்பார். அந்த அமைச்சர்கள்லாம் பதில் இல்லைன்னா பதில் இல்லாமல் வரக்கூடாது. அது ஒரு கேள்வினா பதிலோடு வரணும். பதில் இல்லை, முதல்ல பதில் கிடைக்கலையா முதல்ல ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி அந்த கேள்வி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்துகிட்டு தடுமாறக்கூடாது. ஆமாம், தடுமாறக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்று கொடுத்தோம்னா அதுக்கு பதில் தயாரிப்போட வரணும். அது மாதிரி அந்த இது இல்லை, அது என்னது மானிய கோரிக்கை மற்ற எல்லாமே தயாராக வரணும்னு அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். சரியாக வரலன்னா கூப்பிட்டு கேட்பாராம், அது சரியாக நீ சொல்லலையா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி இதுன்னு சிலது அவரே சமாளித்து சில நேரம் இவர் ஹெல்ப் பண்ணார். கலைஞர் இடையில குறுக்கிட்டு சொல்லுவார். அப்படி நிறைய அந்த மாதிரி ஒரு தடவை அந்த பீட்டர் அல்போன்ஸ், அப்போ தமாக பீட்டர் அல்போன்ஸ் கொஞ்சம் காங்கிரஸ் திமுகவை குறை சொல்கிற மாதிரி பேசினார். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒன்று நான் உடனே தாமரைக்கணி ஏடிஎம்கே அவர் உங்கள் கூட்டணியில் சலசலப்பு, ஆமாம் சலசலப்பு, தேனிலோ முடிஞ்சு போச்சு உங்களுக்கு, இனிமேல் சண்டை சச்சரவை ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு. உடனே இருந்துச்சு, ஆமாம் சண்டை சச்சரவு ஆரம்பிச்சுட்டு நாங்கள் தேனிலோ முடிஞ்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால் சண்டை சச்சரவு சகஜம்னாரு. அதெல்லாம் ஒரே ரொம்ப நேரமாக எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அதை சமாளிச்சிடுவார். அப்படி பண்ணுவார் அவர். அந்த பீரியடு முடிஞ்சு 91 ஜெயலலிதா ஃபஸ்ட் டைம் முதலமைச்சர் வராங்க. அந்த சட்டசபையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு. ஆமாம். அப்போ திமுகவில் யாருமே கிடையாது, வெறும் பருதி இளவழுதி மட்டும்தான். பருதி இளவழுதி தான் இருந்தார். ஆமாம். அந்த சட்டசபை நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது? இப்போ பருதி இளவழுதி தான் அதை பேண்ட் ஷர்ட் போட்டு தான் வருவார். அவர் வேஸ்டியை பிடிச்சி இழுத்துருவாங்கன்னுட்டு வேஸ்ட்டு அதை அவர் ஏதாவது கேட்பார், அவர் பேசவே விட மாட்டாங்க. அவர் உடனே ஏதாவது அவரு மீறி ஏதாவது சொல்லுவார், பிடிச்சி அந்த வாட்சின் மாடெலாம் இழுத்துட்டு போவாங்க வெளியில். வேஸ்டி அதுக்காக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வருவார். அவர் சட்டசபைக்கு போகிறேன் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு போவார். ஏன்னா சட்டசபைக்கு போனால் இப்படி தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு. அவர் ஒரே ஆள் தான், தினமும் பிரச்சனை ஏதாவது ஒரு சொல்லுவார், டக்குன்னு உடனே வெளியே அனுப்பிடுவாங்க, நேராக கிளம்பிடுவார். என்ன ஒரு நாள் அவர் சட்டசபை வெளியே கொண்டு விட்டுருங்கன்னார் ஸ்பீக்கர். வெளியில் விடுறதை விட சபா தலைவர் அவர்களே என்ன அந்த எம்எல்ஏஸில் விட்டிங்கன்னா ஆட்டோ செலவு மிச்சான்னு. அந்த மாதிரி பருதி ரொம்ப அவர் ஒரு ஆள் தான். ஆனால் தனியாக நின்று அவர் ரொம்ப நாளாக இது பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் பாராட்டினாங்க, பரவாயில்ல தனியாளாக நின்று போராடுறேன். அந்த சட்டசபை எப்படி கொண்டு போனாங்க ஜெயலலிதா? சட்டசபை அப்போ தான் முதல்ல அப்போ அந்த அம்மா ரொம்ப ரொம்ப இதாவிடா இருந்தாங்கல்ல. அது அப்போ ராஜீவ்காந்தி இறந்த நேரம் வேறு, அவங்களுடைய இதுதான் ஃபுல்லாக யாரும் அதிகமாக எல்லாம் அதில் தான் அமைச்சர்கள் எல்லாருமே எதிர்கட்சி அதிகமாக இல்லாத ஒரு இதாக இருந்தது. காங்கிரஸ் தானே எதிர்கட்சியாக இருந்தது. 60 காங்கிரஸ் ஒன்றும் பெருசாக அவங்க பாலகிருஷ்ணன் இருந்தார்ல, சோபா அவங்களாம் ஓரளவு ஆதரவோடு தானே இருந்தாங்க, பெரிய அளவில் எதிர்ப்புன்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி. அப்போ இவங்க அமைச்சர்கள் இவங்க சொல்கிறது தான், இவங்க பேசுறது, அதுக்கு யாரும் பெரிய அளவில் எதிர்வினை இருக்காது. அதனால சட்டம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு. சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்ததுல முதலமைச்சர்களில் யார் பீரியடு ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும்? இல்லை இவங்க பீரியடு நல்லா ஒரு இதில் இவங்க ஸ்பெஷல், இதில் இவங்க அந்த மாதிரி? சட்டசபையை நல்லா, அதாவது எந்த பிரச்சனையும் எல்லாமே ஃபுல் குவாரம் இருக்குன்னா எம்ஜிஆர் இருக்கிறப்ப இருக்கும். ஏன்னா அவர் ஏதாவது சொல்லுவார், அறிவிப்பார், அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துடும். இல்லை ஒரு பிரச்சனைனா உடனே அவரே சிலதை எந்திரிச்சு சொல்லுவார். பதிலாம் ரொம்ப நேரம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் சட்டசபையில். அப்போ எல்லாமே அந்த அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கலைஞர் தயாரிப்போடு வருவார். ஆனால் பெரும்பாலும் எம்ஜிஆர் இருக்க நேரம் எம்ஜிஆருக்கு உதவி செய்யணும் காளிமுத்து, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அமைச்சர்கள் இருப்பாங்க. காளிமுத்து, நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன், இவங்களாம் இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் நிதி அமைச்சர் இப்படி கொண்டு போயிடுவாங்க.
காளிமத்தெல்லாம் சுருக்கமாக தான் பதில் சொல்லுவார். பெரிய கேள்வி கேட்டால் ஆம் இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டு உட்காந்துடுவார். அவங்க கேள்வி கேட்டு உட்காரமுன்னால இவர் உட்காந்துடுவார். அந்த மாதிரி வச்சிருந்தார். அப்போ சட்டசபை நல்லா தான் போச்சு. இப்போ திமுக அப்போ அதுக்கப்புறம் எதிர்கட்சி வந்தப்போ இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் இந்த அம்மா பீரியடில் கொஞ்சம் இதாக இறுக்கமாக தான் இருக்கும். முதல்ல சில நேரம் இந்த மாதிரி நல்லா எல்லாரும் பேசிக்குவாங்க. இந்த காங்கிரஸில் யாராவது இது பண்ணி பேசும்போது இந்த கன்னி பேச்சு பேசுகிற இவங்க இருக்காங்கல்ல, அவங்கள அனுமதிக்கிறதுல யார் பெஸ்ட்டு? எம்ஜிஆரா, கலைஞரா, ஜெயலலிதா? கலைஞர் அவங்கள என்கரேஜ் பண்ணுவார். இப்படி பேசணும் அப்படி பேசணுன்ட்டு, நீ அதை சரியாக பேசலையா, அப்படி பண்ணி அப்படி பண்ணியாம பாருங்க. எம்ஜிஆர்ட்ட பயந்து பயந்து பேசுவாங்க. தலைவர் திட்டுவாரோன்ட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இந்த அம்மாவும் அதே மாதிரி தான். தப்பாக பேசுனா திட்டு விழுவுன்னுட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியே வருவாங்க. கலைஞர் கொஞ்சம் ஜோவியலாக அவங்கள இது பண்ணி விடுற மாதிரி, என்ன நீ எப்படி சொல்லிட்ட அப்படி சொல்லிட்ட அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாருப்பாங்க முடிஞ்சது பிறகு. அதனால் சட்டசபை எப்பவுமே நார்மலாக தான் அவங்களுக்கு அந்த ரொட்டீன் இதுபடி தான் போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சுவை கூடும் குறையும் அந்த மாதிரி. அது வர எம்எல்ஏக்களை பொறுத்து. இப்போ முதல்ல இந்த சுப்பு துரைமுருகெல்லாம் இருக்கும்போது அது ஒரு மாதிரியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீரியஸான எம்எல்ஏக்களாக வரப்போ அந்த மாதிரி கொஞ்சம் தகராறு அந்த மாதிரிலாம் வரும். இப்படிலாம் இருக்குமே தவிர அது பெரிய அளவில் ஒன்றும் இதாக போகாது. சட்டசபை அது வழக்கமாக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் ஆட்சியில் இருக்கோம் இப்பவும் அதே மாதிரி தான். 96 மீண்டும் முதல்வர் ஆகிறார் கலைஞர். அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த ஒரு இது. ஆமாம். அதில் எப்படி இருந்தது? அதில் அதிமுகவே இல்லை, 4 பேர் தான் இருந்தாங்க. ஆமாம். அப்போ கலைஞர் ரொம்ப ஈடுபாடோட பண்ணார். காலையிலே வந்து உட்காந்து சபாநாயகர் வந்து அந்த வசந்த மண்டபம்னு அதில் தான் பெரும்பாலும் அதில் அவர் இருப்பார். அங்கே உள்ளே உட்காந்து மைக்கில் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஸ்பீக்கரில். திடீர்னு ஏதாவது ஒன்று பதில் சரியாக வரல, இல்லை யாரும் கேட்குறது சரியில்லை, இவர் போய் நேரடியாக குறுக்க வந்து பதில் சொல்லுவார். அதனால் தலைவருக்கு கேள்வி எங்கே இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாரியா அப்படின்னு ரொம்ப கவனமாகவே இருக்கும். ஜெயலலிதா வசந்த மண்டபத்தில் போய் உட்காருவாங்கல்ல? ஜெயலலிதா இல்லை. ஆமாம், அந்த மாதிரி வந்துருக்கு. எம்ஜிஆர் ரொம்ப யூஸ் பண்ணார். இவங்க பெரும்பாலும் அங்கே இருப்பாங்க. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேருமே ரொம்ப யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி கூட வருவாங்க. சில நேரம் மேலே அங்கே ரூமுக்கு போயிடுவாங்க. மேலே இருந்து கேட்பாங்க. எல்லா அமைச்சர்கள் எல்லா இதெல்லாம் ரூம் இருக்கு, அந்த இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும். அதனால கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு வந்துடுவாங்க டக்குன்னு ஏதாவது பதில் சொல்றதுக்கு. 96 எப்படி அந்த சட்டசபை? 96 அவர் அப்பதான் அவர் ஆரம்பிச்சு வந்தாரு. ஆனா அப்ப நல்லா பட்ஜெட்லாம் போட்டு நல்லா தான் இது பண்ணார். 2001 அப்ப நல்லா சிறப்பாக செயல்பட்டாங்க சட்டசபை. அப்ப அந்த நேரத்துல எல்லாருமே வந்து எல்லா அமைச்சர்களுமே அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் இவர் முன்னாடி என்னென்ன கேள்வி வருது, பதில் இருக்கா இல்லையா, அது மாதிரி அந்த மானிய கோரிக்கை அன்னைக்கு சரியா பண்றாரா இல்லை அதெல்லாம் தயார் பண்ணிட்டியாயா அப்படின்னு அந்த அதுக்கு முன்னால் ஒரு கூட்டம் போடுவாங்க, எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலேயே சொல்ல ஆரம்பிப்பாங்க, எல்லாம் தயாரி நல்லா ரெடியாகி வரணும், அங்கே வந்துக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்ட உடனே அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதனால எல்லாம் மந்திரிகள்லாம் தயாரிப்போடு தான் வருவாங்க. சில அமைச்சர்லாம் திட்டுவாங்களாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், சரியாக சொல்ல முடியலன்னா கொஞ்சம் கூப்பிட்டு கண்டிப்பாக இருந்தால் சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து வெளியில் வந்து ஒரு பதில் சொல்ல முடியாமல் போச்சு, ஏன் அதுக்கு பதில் சொல்லலை, சொல்ல வேண்டியது தனியா அப்படின்னு டக்குன்னு கேட்பாரு. ஆனால் சில நேரம் அது ஆளுங்கட்சி எதிர்த்து சொன்னால் எடுத்துருவாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுவாங்க. சில நேரம் அது அந்த இடத்துல சொல்லலைன்னா கூட அடுத்த வெளியில் வந்தாவது அதை பேட்டி மாதிரியாவது சொல்லி அதை சரி பண்ணணும். 2001 மீண்டும் ஜெயலலிதா வர்றாங்க, கொஞ்சம் பக்குவப்பட்ட ஜெயலலிதா வர்றாங்க. அது எப்படி இருந்தது? ஆமாம், 2001 அந்த அம்மா வந்து கொஞ்சம் அப்போ தான் இந்த கட்சியும் இவங்களோட வந்துட்டாங்க. பாஜக வந்து இந்த சைடு இவர் பாஜகவோட வந்ததுனால இவங்க கொஞ்சம் ஆமாம், அப்போ தான் வந்து அந்த இதெல்லாம் அரெஸ்ட்லாம் நடந்ததில்ல. பொன்முடி அந்த நேரம் அந்த விழுப்புரத்தில் ஒரு அந்த நெல் மூட்டை ஏதோ போய் செக் பண்ணார் அதுன்னு. அப்போ அந்த அம்மா இப்போ கொஞ்சம் வேகமாகவே இருந்தாங்க. நம்ம செயல்பாடுகள் கொஞ்சம் ரொம்ப துரிதமாக வேகமாக இருக்கும். அப்போ கூட அந்த பொன்முடி அந்த நேரம் அரெஸ்ட்டு. மறுநாள் வந்து பத்திரிகைக்காரங்கெல்லாம் வந்து இந்த அம்மாவை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணுறாங்க, பார்க்க முடியல. இப்போ எதிர எல்லாரும் அந்த வண்டி கிளம்ப போகுது, கிடுகிடுன்னு எல்லாம் அந்த எதிர அந்த பஸ் ஸ்டாண்டு ஓடியாந்துட்டாங்க காரை மடக்கிறதுக்கு. அந்த வண்டி அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்த உடனே கார் நின்றுடுச்சு. ஏன்னா எல்லாம் பத்திரிக்கைக்காரங்க. அந்த அம்மா வந்து உடனே கோபமான ஒரு சிஎம் கார் இப்படி தான் மறிப்பீங்களா அப்படின்னாங்க. இல்லைம்மா, எங்களுக்கு இந்த மாதிரி எங்கள் பத்திரிகைக்காரங்களாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால சரி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ இது பண்ணி விட்டாங்க, பெயில் வெளியே விட்டாங்கன்னாங்க. அந்த மாதிரி அந்த நேரம் கொஞ்சம் ஃபுல்லாக அவங்க ரொம்ப ஃப்ரீயாகவே செயல்பட்டாங்க. சிஎம்மாக இருந்தாங்கல்ல அந்த நேரம், பெரிய அளவில் ஒன்றும் அவங்களுக்கு இது இல்லை, எதிர்ப்பு இல்லை அந்த நேரத்தில். 2001 2006 2000க்கு அப்புறம் தான் இவங்க வராங்க. முதல் முறையாக ஸ்டாலின் அமைச்சர். ஆமாம், அவர் அமைச்சர் ஆகிறாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு அவர் தனியாகவே அந்த துறையை
நல்லாவே செயல்பட்டார். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க, உள்ளாட்சித்துறை அப்போ தான் கொஞ்சம் இதாச்சு, தனிப்பட்ட முறையில் நல்லா கொஞ்சம் செயல்பாடு வெளியே வந்ததுன்ட்டு. இந்த ரெவ்யூ மீட்டிங்கு, நிகழ்ச்சிகள், இந்த மகளிர் சுய உதவி குழுலாம் அப்போ தான் அவரே போய் எல்லாத்துக்கும் இதெல்லாம் அந்த கொடுத்து கடன் தொகையெல்லாம் கொடுத்து ரொம்ப நேரமாக மணிக்கணக்கில் நின்றுலாம் கொடுத்து பெரிய இதாச்சு. அந்த நேரம் பேசுபொருளாச்சு. இப்போ 2006-11 வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க விமர்சனம் வச்சு. ஆமாம், காங்கிரஸ் ஆதரவோட இருந்தது. இவங்க ஒரு 60 எம்எல்ஏக்கு மேலே வச்சுருந்தாங்க ஏடிஎம்கேல. அப்போது ஒரு பிரச்சனையில் எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், எதிர்கட்சி தலைவரை தவிர, ஜெயலலிதாவை தவிர. அப்போ அவங்க வந்து தனியாக வந்து இது அட்டன் பண்ணாங்க ஒரு மானிய கோரிக்கை மேலே. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் மேலே பேசுனாங்க அப்படின்வாங்க. ஆமாம், தனியாக. அது அந்த நேரம் இருந்த அன்னைக்கு சபைக்கு வந்து எல்லாரும் சஸ்பெண்டு. வேற வந்து இந்த அம்மா மட்டும்தான் அன்றைக்கி வரல. அதனால் இவங்க சஸ்பெண்ட் இல்லை. அதனால் இவங்க வரமாட்டாங்க அப்படின்னுச்சு. அந்த தொடர் எஞ்சின தொடர் 2-3 நாளைக்கு மானிய கோரிக்கை முடிக்கணும்னா எதிர்கட்சி தலைவர் கடைசியாக பேசிட்டு அதுக்கப்புறம் முதல்வர் பதில் சொல்லுவார். அந்த நேரம் தான் என்ன பண்ணாங்க, இனிமேல் இந்த அம்மா வரமாட்டாங்கன்னு எல்லாமே இவங்கெல்லாம் ரெடியாக அடுத்த இதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ இல்லை இந்த அம்மா வராங்களாம், வரமாட்டாங்கன்னு ஒரே இது. திடீர்னு பார்த்தா வண்டி வந்து நிற்குது. அந்த மாதிரி தனியாக வந்தாங்க. தனியாக வந்தால் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஷாக். ஏன்னா இந்த மாதிரி தனியாக வராங்கன்னா அந்த மாதிரி நேராக ஏற்கனவே வந்திருக்காங்கல்ல, நேராக வந்தாங்க. அவங்க சீட்டில் உட்காந்தாங்க. நான் பேசணும் ஒன்றும் சரி பேசுங்க. என்ன பேசணும், ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே கடுமையான விமர்சனம். கலைஞர் சொல்லிட்டார், யாரும் குறுக்கிடாதுங்க, யாரும் பிரச்சனை பண்ணாதுங்க, விட்டுருங்க, பேசிட்டு போட்டோம். அந்த அம்மாவை பேசி முடித்தாங்க. கடுமையான குற்றச்சாட்டெல்லாம் வச்சாங்க. சர்வாதிகாரம் அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனாங்க. வெளியில் போனோன்னே வெளியில் பத்திரிக்காரங்கெல்லாம் போய் பேட்டி எடுத்தாங்க. பேட்டி சொன்னோன்னே அது மாதிரி நான் வந்து என் குரலை இதை நான் இது பண்ணுறதுக்கு தான், பதிவு பண்ணுறதுக்கு தான் வந்தேன். இந்த ஆட்சி வந்து சர்வாதிகாரமாக எம்எல்ஏக்களை நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க மெதுவாக. அது யாருமே எதிர்பார்க்கல, தனியாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. ஆமாம், அந்த டைமில் வந்து இவங்க வர்றது எதிர்பார்த்த இல்லை, வரமாட்டாங்கன்னு தான் எல்லாம் நினச்சி. ஆமாம், வரமாட்டாங்கன்னு தான் யாருமே அதை. ஏன்னா பொதுவாக தனியாக இப்போ அந்த அம்மா வந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நின்று வரவேற்று இது பண்ணுவாங்க. ஏடிஎம்காரங்க எல்லாரும் போய் நிற்பாங்க, கூப்பிடுவாங்க. தனியாக வராங்கன்னா அப்போ தயாரிப்போட இருக்காங்க, அதுவும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியடில் தானே விஜயகாந்தும் இருந்தார்ல சட்டசபையில், எதிர்க்கு ஒரே ஒரு எம்எல்ஏ. ஆமாம், ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் கலந்துக்க மாட்டார். அவர் ஏதோ பேசும்போது பேசுவார். மற்ற நேரம் வந்து இருந்துட்டு அவர் பாட்டே கிளம்பிடுவார். பெரிய அளவு உட்காந்து ஃபுல் செஷன்லாம் உட்காந்து வாட்ச் பண்ணி நான் கவனிச்சதில்லை. ப்ரெஸ் ரூமுக்கு வருவார், சில நேரம் பேட்டி ஏதாவது கொடுப்பாரு, கேட்பாங்க ஆளுங்க, கிளம்பிடுவார். அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் ஃபுல்லாக நிறைய நேரம் வந்திருக்காரு, பேசியிருக்காரு, வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ கூட பெரிய வாக்குவாதம், இந்த அம்மாவோட பெரிய தகராறுலாம் நடந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 2006-11 பிறகு 11 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருது. ஆமாம், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. அந்த டைமில் ஜெயலலிதா முதலமைச்சராக வர்றாங்க. அந்த பீரியடு வந்து கலைஞர் வரல. ஆமாம், அவங்க எதிர்கட்சி வரல. ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை. அது 29 என்னவோ இவங்க வந்தாங்க தேமுதிக, 23 தான் டிஎம்கே வந்தது. அப்போ இவங்க தான் நிறைய மெஜாரிட்டி. இப்போ விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர், பெரிய அந்தஸ்து இது பண்ணி அவர் நல்லா தான் இருந்தார். அவர் வந்து இந்த மாவெல்லாம் முதல்ல ஸ்பீக்கர் தேர்வுலலாம் 2 பேருமெல்லாம் போய் இது பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இடையில தான் அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு. இவங்க திமுக 23 தொகுதி மட்டும், 23. அதனால தான் எதிர்கட்சி அந்தஸ்து அவருக்கு போயிடுச்சு, எதிர்கட்சி தலைவருக்கு. யார், நம்ம விஜயகாந்த். அவர் கொஞ்சம் அவங்க ஆளுங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கீழே இந்த சந்திரகுமார் இவங்க எல்லாமே வந்து அவங்க தான் பேசுவாங்க பெரும்பாலும். விஜயகாந்த் பேசுவார். அவர் முக்கியமான இது போலீஸு முக்கியமானதில் அவர் பேசுகிறாருமாங்க. முதல்ல அவர் வந்தால் பேசுவார், கொஞ்சம் வேகமாகவே பேசுவார். அவர் பேசிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ்காரங்க பார்ப்பாங்க, அவங்ககிட்டையும் பேசுவார். பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். அது இடையில அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதுக்கப்புறம் அவர் வரதை குறைச்சிக்கிட்டார். அதுக்கப்புறம் இல்லை நினைக்கிறேன், வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட அவர் கையெழுத்து பட ஏதோ ஒரு வாட்டி வந்தார். அப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் அதுக்கடையில் வந்து கட்சி அவரது உடஞ்சி போச்சு. உடைச்சிட்டாங்க, 2ஆக பிரிஞ்சோடனே அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து போயிடுச்சு. அதுக்கு முந்தைய காரு அந்த இதெல்லாம் இருந்தது, அது இல்லை. அதனால அவர் வரதை சுத்தமாக அவாய்ட் பண்ணார். 2016 மீண்டும் ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்கல்ல. ஆமாம், 2016 வராங்க. பட் அவங்க 16 வந்ததுக்கு அப்புறமே அவங்க கொஞ்சம் உடல்நல குறைபாடு தான். அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பழைய வேகம் இல்லை. ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்தப்பவே அவங்க வந்து ரொம்ப இதாக தான் குறைச்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய ரொம்ப சுற்றுப்பயணங்களும் குறைச்சி 2-3 மாவட்டங்களை தான் சேர்த்து வச்சு பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரி ஜெயிச்ச உடனே கூட
சட்டசபையில் வந்து இருந்தாங்களே தவிர பெரிய அளவில் அந்த இதெல்லாம் பங்கெடுத்து ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. அதுக்கடையில் அவங்களுக்கு அந்த உடல்நலக்குறைவு வந்தோன்னா அது அப்படியே அந்த வருஷமே செப்டம்பர் மாதமே அட்மிட். ஆமாம், அட்மிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடந்தது தெரியும். எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஆனால் இடையில வந்து ஓபிஎஸ் 2 வாட்டி வந்திருக்காரு. அந்த அம்மா 2-3 தடவை இதுக்கு போனாங்கல்ல, கேஸு வழக்கு. அந்த நேரத்தில் ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் நல்லா இது பண்ணார். அவை கொஞ்சம் அவர் சட்டசபையில் நல்ல அனுபவம் உள்ளவர். இந்த அவை முன்னவர் நல்லா கொஞ்சம் டீல் பண்ணுவார். சில பிரச்சனைகளெல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் முதல்வராக இருக்கும்போது தான் அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சார். ஃபுல்லாகவே தினம் போய் பார்த்து மத்திய அரசோட அலைஞ்சி அந்த இதுக்கு தனியாக சட்டத்தை விலக்கு வாங்கி கொடுத்து பண்ணார். எடப்பாடி வந்து இந்த 2வது வாட்டி அந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அந்த வாக்கெடுப்புக்கு அப்புறம் தான் பிரச்சனையாகி அவங்க தனியாக போனாங்க, இவங்க தனியாக போனாங்க. எடப்பாடி முதலமைச்சராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எடப்பாடி முதல்ல அவர் சிஎம் அவர் மந்திரியாக இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இது பண்ண மாட்டார். அவர் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்வார். மற்ற மந்திரிகள் மாதிரி தான் இருந்தார். அவர் வந்து எதிர்கட்சி தலைவரான போது தான் ரொம்ப சிறப்பாக அவருடைய இதை நல்லா ஷைன் பண்ணிக்கிட்டார். அதுக்கு முதலமைச்சராக முன்னாடியே எதிர்கட்சி தலைவராக இருந்தார்ல, அப்போ ரொம்ப வேகமாக அவருடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அந்த கொஞ்சம் தயார் பண்ணிக்கிட்டு வர்றாரு. அந்த பேசுறதுக்கு அந்த சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ எடப்பாடி என்ன பேசுகிறாருன்னே ஓரளவு கேட்குற அளவுக்கு பத்திரிக்காரங்களாம் ரெடியாக இருப்பாங்க. வெளியில் ப்ரெஸ்ஸுக்காரங்க வந்தால் பேட்டி அதுவும் கேட்பார், சொல்லுவார், எல்லோரும் நின்று பேசிட்டு போவார். அதெல்லாம் உண்டு. அது மாதிரி ரெவ்யூ மீட்டிங் கூட அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கேட்பாரான். அது என்ன எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாருப்பாங்க. அந்த ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம்னு வச்சிங்களேன், அது ஃபுல்லாக கேட்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நல்லா இதாகிட்டார், டெவலப் ஆகிட்டார். இப்போல்லாம் நல்லாவே ப்ரெஸ் மீட்டை நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த முதலமைச்சராக அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? மற்றவங்களுக்கு டைம் கொடுக்குறதோ மற்றவங்க அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது ரொம்ப எளிமையாக, ஏன்னா இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இது இருக்கும். ஆமாம், எடப்பாடி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் போவாங்க. முதலமைச்சரை பார்க்கணுன்னா கூட நேராக போய் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்கணும். இல்லை மாதிரி இந்த சட்டசபையில் அந்த ஓரம் இருந்தால் கூட டக்குன்னு போய் நேரடியாக போய் கேட்குற அளவுக்கு அந்த பிஏக்கள் எல்லாருமே இது பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையாக தான் இருந்தார். அதே மாதிரி அவர் பாட்டுக்கு டக்குன்னு கிளம்பிடுவார், வருவார், உட்காருவார் சில நேரம். ஆனால் ரொம்ப இந்த இதில் வந்து மற்ற அமைச்சர்கள் வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் எல்லாம் சீனியர்கள் தானே, அதனால் அவங்கவுங்க தனித்தனியாக இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஆனால் அந்த இது நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் மோதல் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை, கருத்து மோதல் மாதிரி தான் இருக்கும். சிஎம்மும் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரொம்ப அப்போ தான் அவரும் நல்லா எனக்கு தெரிஞ்சு வேகமாக இருந்தார். நிறையா தன்னை இது பண்ணிக்கிட்டார், தயார் பண்ணிக்கிட்டார். அடுத்து அது வரைக்கும் வந்து கலைஞர் இருந்தார். அதனால் இவரால் அப்படியே மெதுவாக சைலண்ட்டாக அவர் ஒரு அப்சர்வர் மாதிரி இருந்தார். எதிர்கட்சி தலைவரான உடனே முழு ஸ்பீச்சில் இறங்கிட்டார். வருவார், நிகழ்ச்சியில் அந்த விவாதங்களை கலந்துக்குவார், சில நேரம் பதில் சொல்லுவார். அதெல்லாம் என்ன இப்போவும் அதே மாதிரி தான். இப்போ நல்லாவே டெவலப் ஆகிட்டார் சிஎம். ஒன்னொன்னையும் கவனிக்கிறது, பக்கத்தில் உட்காந்து அந்த ரூமில் உட்காந்து என்ன சொன்னாங்கன்னு கேட்டு உடனே பதில் வாங்கி அதை இது பண்ணுறது அப்படிலாம் வச்சுட்ருக்காரு. எடப்பாடியும் அதே மாதிரி தான். இப்போ நல்லாவே தயாராகிட்டார். இப்போ 2 பேரும் இப்படி ஆகிட்டாங்க. இவர் முதல்வர் ஆகிட்டார், அவர் எதிர்கட்சி. ஆமாம். இப்போ எப்படி இருக்குது சட்டசபை? இப்போ எடப்பாடி வந்து அவர் ஏதாவது இப்போ எதிர்கட்சி தலைவர்னு கொஞ்சம் வேகமாகவே இருக்கார். அவர் எடப்பாடி வந்தாலே நீ ஏதோ பிரச்சனை இருக்கு, அது அந்த ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. 2 மணி நேரம்லாம் பேசினார்ல போனது. ஆமாம், 2.5 மணி நேரம் கூட பேசியிருக்காரு. இந்த பட்ஜெட்டை போன பட்ஜெட் எதுலேயும் ஒன்றுல நீ என்ன பேச சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் பாரு, ஸ்பீக்கர் சீக்கிரம் முடிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிம்பாரு. அது மாதிரி பேச்ச முடிங்கன்னா கோச்சிக்கிடுவார், நான் பேசணுமா வேண்டாமாம்பாரு. சில இந்த கவர்னர் உரை மேலே போலீஸ் காவல்துறை மானிய கோரிக்கை மேலே ரொம்ப நல்லா நிறைய தயார் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஆமாம், அவருடைய பேச்சு வெளியில் பெரிய அளவில் எதிரொலிக்குது. அந்த நல்லா குறிப்பெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, பண்ணிக்கிட்டார். எதிர்கட்சி தலைவராக நல்லாவே இது பண்ணுறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவர் முதல்வரை தாண்டி 2 பேருக்கும் நடுவில் அங்கே ஏதாவது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமாக நிகழ்ச்சினா கலைஞர் இறந்தப்போ ரொம்ப நல்லா விசாரிச்சாருன்னாங்க, இந்த போய் பார்த்தாங்கம்பாங்க. சட்டசபைக்குள்ளே கேட்குறேன் ஏதாவது சுவாரஸ்ய நிகழ்ச்சி இந்த மாதிரி சட்டசபைக்குள்ளே நல்லா இப்போ இவர் எடப்பாடிக்கே ஒரு வாட்டி டூர் போயிட்டு வந்த பிறகு சிஎம்லாம் கூப்பிட்டு கேட்டார், என்ன போயிட்டு இருந்தீங்களா என்ன ஏதுன்ட்டு. அதே மாதிரி இவர் போயிட்டு வந்தாலும் அவர் கேட்டுக்கிட்டாரு. அது மாதிரி பொதுவான நலம் விசாரிக்கிறதோட சட்டசபையில் தான், தனிப்பட்ட முறையில் ஒன்றும் போய் அப்படி ஒன்றும் பேசி இது பண்ண மாதிரி நான் கேள்விப்படலை. ஆனால் நட்போடு தான் இருப்பாங்க. இப்பவும் வந்து இப்போ வந்தால் உடனே இது பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் கூட கவர்னர் அட்ரஸில் கூட நல்லா தான் பேசி சிரிச்சுக்கிட்டாங்க, வணக்கம் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொட்டீனாக தான் இருக்குது. எதிரி மாதிரின்னு பார்க்க மாட்டாங்க,
அது கொஞ்சம் இதாக இருந்தது, சீரியஸாக இருந்தது அந்த அம்மா தான். அவங்க காலத்தில். ஆமாம், அவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஓரளவு எல்லாமே இணக்கமாக தான் போயிட்டாங்க. இப்போதைய முதல்வர் வந்து எப்பவுமே இறுக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, இல்லை அப்படி தான் இருக்காரா, இல்லை ஜாலியாக இருப்பார்? ஜாலியாக இருப்பார். அவர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது நல்லா நல்லா சிரித்து பேசுவார். நல்லா சில நேரம் நம்ம சீரியஸாக அப்சர்வ் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு தெரியுதா என்னவோ. சட்டமன்றத்தில் சொல்கிறேன். சட்டமன்றத்துலன்னா அவர் அதை கவனிப்பார், இல்லைன்னா எதிர்த்து போயிடுவார், டக்குன்னு பக்கத்தில் போய் ரூமுக்கு போயிட்டு வருவார். சீரியஸ்ன்னு எனக்கு நான் கவனிக்கலை. சீரியஸ்னா ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. சில நேரம் ரொம்ப பதில்னா டக்குன்னு உடனே அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்பேன். சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு சார்ஜ் சொன்னாங்கன்னா அன்னைக்கூட நீட்டுன்னு உடனே அதை ஏதோ பதில் சொல்லி சொன்னார். நாங்கள் அது இது வந்திருந்தா இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் வாங்கி கொடுத்துருப்போம் அப்படின்னு டக்குன்னு அந்த மாதிரி பதில் ஏதாவது ஒன்று சொல்கிறோம். கொஞ்சம் தயாரிட்டார். கலைஞர் ஆரம்பித்து எம்ஜிஆர்ல இருந்து பல முதல்வர்களுடைய சட்டமன்ற இது மட்டும் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இன்னும் உங்களுடைய மற்ற இது விஷயங்கள், வெளியில் கட்சி தலைவராக இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். நன்றி. வணக்கம்.